இன்றைக்கு சொல்லுவேன். அரசு மருத்துவர் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறது எவ்வளவு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுக்கு இது சமீபத்திய உதாரணம். காவல்துறை அதிகாரிகள் மேல தாக்குதல், அரசு அதிகாரிகள் மேல தாக்குதல். இப்போது ஒரு அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மருத்துவ சேவையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு அதிர்வலைகளை இது ஏற்படுத்தும்? இன்று அரசு மருத்துவமனைகளிலே சரியான மருந்துகள் கிடையாது, போதுமான ஊழியர்கள் கிடையாது, சரியான தூய்மை பணியாளர்கள் கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலே அரசாங்க மருத்துவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற செவிலியர்கள், ஏன்னா செவிலியர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு புதிதாக பணியில அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசு மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. ஆனால் திராவிட மாடல், இது வளர்ச்சிக்கான மாடல், இந்தியாவுக்கே நாங்க தான் வழிகாட்டுறோம்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு அரசு மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக மாநிலத்தினுடைய முதல்வர் பார்க்க கூடாது. ஒரு நோயாளியோட சிச்சுவேஷன், நோயாளியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு எமோஷனல் பண்ணாங்கிறது இல்ல. இன்று அரசு மருத்துவமனைகளோட நிலைமை அதுதான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலை மாற்றாமல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு தான் நல்லா இருக்கு, தமிழ்நாடு தான் எல்லா இடத்துக்கும் முன்னுதாரணம் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. அதனால் அரசு மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், மக்களுடைய பணியில் இருப்பவர்களுடைய பணி சுமையை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது, அரசாங்க ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்பது அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சம்பவத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வி. அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க துவங்கி இருப்பதனுடைய ஒரு விஷயமாக இதை நாம் பார்க்க முடியும். அது மருத்துவர் மீதான தாக்குதல் என்பது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை இன்று எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை என்பதற்கான உதாரணமாக இதை பார்க்க வேண்டும். மகளிர் உதவித்தொகை நிறைய இடங்கள்ல நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு நிறைய பேர்த்த விலக்கு வச்சிருந்தாங்க. இதை நான் கூட பேரவையில, சட்டப்பேரவையில பேசும்போது தகுதி வாய்ந்த மகளிர் யாரும் விடுபடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தோம். ஆனா அந்த ரேஷன் கடை அப்படிங்கறதே, கார்டுங்கிறதே நிறைய போலி கார்டுகள் இருக்கின்ற இந்த சூழல்ல யார் சரியான நபரோ அதையும் உறுதி செய்வது அரசாங்கத்தினுடைய பணி. அதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நிறைய தரம் இதே மாதிரிதான். டெலிவரி குழந்தை பிறந்த அம்மாவுக்கு பெட் இல்லாம தரையில படுக்க வச்சு எப்படி அந்த குழந்தையும் அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்கிறதெல்லாம் பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், இன்று அரசு மருத்துவமனைகள் எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதிகளை இல்லாம நிறைய இடங்கள்ல செயல்பட்டு இருக்கு. ஒரு போலியான ஒரு பூச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. நான் உள்ள போய் பார்த்தோன்னு சொன்னா இன்று அரசு மருத்துவமனை போறதுக்கு மக்கள் ஏன் பயப்படுறாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அங்க போனா எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது, கவனிக்கிறது இல்ல, சரியான மருந்து இல்ல. அதே போல ஆயுஷ்மான் பாரத்தினுடைய கார்டு, மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் கார்டை மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக 70 வயதை கடந்தவர்களும் இந்த திட்டத்தில் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அறிமுகப்படுத்தியிருக்கு. கோயம்புத்தூர்ல ஆயுஷ்மான் பாரத் எடுத்துட்டு போனா நிறைய மருத்துவமனைகள் மாநிலத்தோட கார்டு கொண்டு வாங்க, அதுக்கு தான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்கும் போது ஆயுஷ்மான் பாரத்ல முழுமையான பலன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டமே இங்க வந்திருக்கு. ஆனால் மத்திய அரசு கிட்டத்தட்ட 60% இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. தமிழ்நாட்டில் ஆயுஷ்மான் பாரத் நிதி தான் அதிகமாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே. ஆனாலும் கூட ஆயுஷ்மான் பாரத் கொண்டு போற மக்களுக்கு மருத்துவமனைகள் நீ மாநில அரசோட கார்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப மருத்துவமனைகள் மாநில அரசாங்கத்தால் மிரட்டப்படுகிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும்.
ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் கார்டு மட்டும் தான் வேணும்னு சொல்றாங்க? அப்ப ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? கேட்டா அது வந்து மோடி கார்டுப்பா வேண்டாம் அப்படி சொன்னா கொடுக்காதீங்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்றாங்கன்னா மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்துதான் இந்த வந்து திட்டத்தை அமல்படுத்தணும். இப்படி எல்லாம் வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கிறது இந்த அரசு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது தமிழ்நாட்டில சிஎமோட இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாத நிறைய நோய்கள் வந்து அதுல கவர் ஆகுது. முழுமையான பலன் மக்களுக்கு போறதில்ல. ஏன்? ஒரே ஒரு சுயநலம். இந்த திட்டம் முழுமையா நல்லா அமல்படுத்திட்டாங்கன்னா மத்திய அரசுக்கு பேர் வந்துரும். இப்ப 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்தில் முழுமையாக பலன் கிடைக்க வேண்டும் என்றால் மாநில அரசு அத்தனை மருத்துவமனைகள் யாரெல்லாம் எம்பேனல் ஆயிருக்காங்களோ அவர்களுக்கு கடுமையாக உத்தரவிட வேண்டும். யார் வந்தாலும் எந்த கார்டு கொண்டு வந்தாலும் அதுக்கு திட்டத்தில் பலன் கொடுக்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆயுஷ்மான் பாரத் கார்டோட ஒரிஜினல் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பழைய கார்டு வச்சுட்டே தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இதை நான் வந்து மத்திய இணையமைச்சரையும் கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் இதற்காக உட்கார்ந்து தனியா ஒரு மீட்டிங் போட்டோம். அன்றைய சுகாதாரத்துறை செயலாளர் சொன்னாரு நாங்க 6 மாச காலத்துல எல்லாம் கொடுத்துறோம். இதுவரைக்கும் அந்த கார்டுகள் வந்து வெளியில போகல. என்ன? ஒரே காரணம், அதுல வந்து மத்திய அரசோட பேரு வந்து பெருசா வந்துருங்கிறதுக்காக. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். அது என்ன அர்த்தங்க? மக்களுக்கு எப்பவுமேங்க பெரிய மருத்துவமனைகளோட கணக்கு மட்டும்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. என்ன காரணம்? ஏனென்றால் கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் அந்தந்த பிளாக்ல இருக்கும். ஒவ்வொரு தாலுகாவிலையும் அரசு மருத்துவமனை இருக்கும். அங்க தேவையான அளவு மருந்து இருக்கும், டாக்டர் இருப்பாங்க. அங்க பிரசவம் பாக்கறதுல இருந்து எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா அங்க எல்லாம் வந்து குறைபாடுகள், சேவை குறைபாடுகளும் மருந்து குறைபாடு வந்த உடனே மக்களுக்கு வேற வழியே இல்ல, எல்லாரும் சேர்ந்து மாவட்டத்தோட தலைநகருக்கு வராங்க. இதுதான் இருக்கிற ரியாலிட்டி. அதை விட்டுட்டு ஓபில நம்பர் ஜாஸ்தியா இருக்குங்கிறாரு. இதே கிராமப்புற மருத்துவமனை, தாலுகா மருத்துவமனையில இன்னைக்கு நிலைமை என்ன? எந்த மருத்துவமனை வந்து உள்ளூர்ல கிராமத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு சொல்லுங்க ஓபி அங்க ஜாஸ்தியா இருக்கா இல்லையான்னு. இதுதான் ஏமாற்ற வேலைன்னு சொல்றேன். இதுதான் இந்த திராவிட மாடல். ஒரு பக்கம் குறை இருந்தாலும் அதையெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாம பார்த்துட்டு வெளியில வேற ஏதோ ஒரு தோற்றத்தை கொடுக்கறது. இது எப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதா உடனே வந்து அங்க இருக்கிற 4 போலீஸ் ஆபீசரை டிரான்ஸ்பர் பண்றது. அரசு மருத்துவமனையில பிரச்சனை வருதா உடனே மருத்துவர்கள் மேல நாங்க இனி நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டுறது. இதுதான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிற வேலை.